ஜெபசிந்தையோடு நாம் காணப்படுவோம். கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஒருவேளை பஜனதி பிரசங்கத்தின் மூலமாக கூட கர்த்தர் தொட முடியும், கர்த்தர் ரட்சிக்க முடியும், கர்த்தர் நம்மை சந்திக்க முடியும். அந்த மனநிலையோடு ஆண்டவரை எதிர்நோக்கி இருப்போம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும்போது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று திருவுளம் பற்றுகிறார். அவருடைய பலத்தை நம்பி நிற்கிற நமக்கு அவர் வந்து அவருடைய ஆசி வழங்கும்படியாக நாம் ஒரு பாடல் மூலமாக இந்த பஜனை பிரசங்கத்தை ஆரம்பம் செய்வோம். வந்தாளோமே என்னாளோமே, வந்தாளோமே என்னாளோமே, நாமமே என் தாம்பமே, நாமமே என் தாம்பமே, என் நேரமே என் நேரமே, கண்பாரோமே கண்பாரோமே.
பிரியமானவர்களே, சரித்திரத்துக்குள் கடந்து போவதற்கு முன்பதாக வேதத்தை நேசித்து வாசிக்கும்படியாக பிள்ளைகளுக்கான பெரியவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கிற ஒரு சின்ன குட்டி கதையை சொல்லி நான் கடந்து செல்ல ஆசைப்படுறேன். ஒரு ஊரில் பிரம்மாண்டமான விழா நடந்துச்சு. கிராம மக்கள் மொத்தமாக அதில் கலந்து கொண்ட ஒரு சூழ்நிலை. ராத்திரி வரும்போது எல்லாருக்கும் களைப்பு. இப்போ நீங்கள் பஜனை முடிஞ்சு போகும்போது அப்படி தான் இருக்கும். போன உடனே அவங்கவுங்க பெட்டில் படுத்து தூங்கிட்டாங்க. இந்த நோட்டம் விட்ட ஒரு திருடன் ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே பூந்துட்டான். எல்லாம் போட்டபடி கிடக்கு. கை போட்ட இடம் தான், கால் போட்ட இடம். பரவாயில்ல, எல்லாமே திறந்தா இருக்குன்னு சொல்லி சுருட்டிக்கிட்டு போயிடலான்னு நினைக்கும் போது எதுக்கும் செக் பண்ணுவோன்னு அந்த இரும்பு கட்டிலுக்கு கீழே குனிஞ்சு பார்த்தான். அங்கே ஒரே ஒரு 6-7 வயசு பாப்பா மட்டும் தலையை தூக்கிக்கிட்டு இருந்தான். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது இவன் மட்டும் முழிச்சிருக்கான்னு சொல்லி கத்தி எடுத்து காட்டினான். பயப்படலை. அங்கிள், திருடதுக்கு வந்திருக்கீங்களா? ஆமாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அள்ளிட்டு போங்க. ஆனால் நீங்கள் போகும்போது எனக்காக வருவேன், உதவி பண்ணணும்னு சொன்னான். அப்போ அந்த அருமையான திருடனுக்கு ஆச்சரியம். பயப்படவும் இல்லை, நம்மகிட்ட தைரியமாக பேசலான்னு சொல்லி என்னம்மா செய்யணும்னு கேட்டார். அந்த அருமையான குட்டி பாப்பா சொன்னா, நீங்கள் போகும்போது மறக்காமல் என்னுடைய ஸ்கூல் பேக்கையும் என்ன செய்யணும், தூக்கிக்கிட்டு போயிருங்க அங்கிள். ஸ்கூலுக்கு போனால் டீச்சர் படிங்குது, வீட்டுக்கு வந்தால் அம்மா படிங்குது, டியூஷன் போனால் அந்த அக்கா படிங்க, ஒரே தொந்தரவு. நீங்கள் அதை மட்டும் செஞ்சிட்டீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகும் அப்படின்னு சொன்னான். இந்த பிள்ளை படிக்குமா? இது உண்மையிலேயே கருத்துள்ள பிள்ளைன்னா எப்படி சொல்லியிருக்கணும்? நீங்கள் எதை அள்ளிக்கிட்டு போனாலும் என் ஸ்கூல் பேக்கில் கை வைக்காதங்க அங்கிள், அதில் நான் ஹோம்ஒர்க்லாம் பண்ணி வச்சுருக்கேன், ப்ராஜெக்ட்லாம் செஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்லணும். என் அன்பு சகோதர சகோதரியே, பஜனை பிரசங்கத்தை கேட்க வந்திருக்கிற பெரியோரே, இன்னைக்கு இந்த தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் மதுரமான இந்த வேதத்தை எந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகள் நேசிக்கிறாங்க, வாசிக்கிறாங்க, யோசிக்கிறாங்கிறது ரொம்ப கேள்விக்குறி. டெட் எக்ஸாம்னு சொன்னா அம்மா பாலில் மிளகு போட்டு கொடுக்குது, 11:30 ஆகுது, 12:30 ஆகுது, தூங்கத்துக்கு போக விடல. எம்மா இந்த வருஷம் எப்படியாவது டெட்டில் நீ பாஸ் பண்ணணும், அங்க பாஸ் பண்ணோன்னு உடனே வேலை கிடைச்சிரும். அது ஒரு பக்கம். நீட்டுக்கு படிக்க பிள்ளையும் தூங்க விடுறதில்லை. ஆனா வேதம் படிக்கிற பிள்ளை சில வீட்டில் ஒரு 2 அதிகாரம் 3 அதிகாரம் வாசிக்கும். அப்பா வருவார், லைட் ஆஃப் பண்ணு, கரண்ட் பில்லு போகுது, ஃபேனை ஆஃப் பண்ணு, கரண்ட் பில்லு போகுது. நெட்டுக்கு படிக்கும் போது போகல, டெட்டுக்கு படிக்கும் போது போகல, ஆனா வேதம் படிக்கும் போது போகுது. ஐயா, முதல்ல வேதத்தை வாசிக்கணும்னா நேசிக்கணும், நேசித்து அதன் பிறகுதான் வாசிக்கணும். ஒரு நாளில் பாருங்க, புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து பாவநாசம் போற பஸ்ல ஏறி இருக்கேன். ஒரு அருமையான மக பேருந்து நிலையத்துல செல்போனை காதல வச்சான். எம்மா, அந்த லைன்ல வந்தவங்களுக்கு தெரியும், பேருந்து சேரமதாவியை தாண்டிட்டு வீரவநல்லூரை தாண்டிட்டு கல்லிடை குறிச்சை தாண்டி அம்பாசமுத்திரம் பஸ் ஸ்டாப்புக்குள்ள போகுது. அவ செல்போனை எடுக்கல. நான் பஜனைக்கு ஏதாவது நகைச்சுவைக்கானது கிடைக்குன்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே தலையை பின்னால கொண்டு போய் அவ என்ன பேசுறான்னு கேட்டேன். ஆனா ஒண்ணுமே காதுல விழல, உதடு மட்டும்தான் அசையுது. அங்க யார் பேசுறான்னு தெரியல. ஆனா நேசம் அந்த செல்போனை எடுக்க விட மாட்டக்கு. எங்க ஊர்ல இருந்து 7 கிலோமீட்டர்ல மேலப்பாளையான்னு ஒரு இடம் இருக்கு. அங்க காய்கறி கடையில போய் நான் நின்னுகிட்டு
மறந்து போன ஜாமான என் மனைவி கிட்ட கேட்கிறேன். எவ்வளவு வெண்டைக்காய் வாங்கிட்டேன், கோசு வாங்கிட்டேன், கேரட்டு வாங்கிட்டேன், நீ சொன்னதை ரெண்ட மறந்துட்டேன், என்னது சொல்லு. அவ அங்கிருந்து ஹலோ ஹலோங்க, நான் இங்கிருந்து ஹலோ ஹலோங்க. ரீச் ஆக மாண்ட கையா. ஆனா இந்த பொண்ணு புது பஸ் ஸ்டாண்ட்ல காதுல வச்சா 4 ஸ்டாப் தாண்டி போகுது, சிக்னல் கட் ஆகல. நான் ஹலோ ஹலோன்னு கத்துதேன், என் வீட்டம்மா அங்க இருந்துட்டு ஹலோ ஹலோன்னு கத்துது, தகவல் தொடர்பு இல்ல. திரும்பவும் கட் பண்ணி போடுதேன். நீங்கள் தொடர்பு கொள்ள நினைக்கும் வாடிக்கையாளரின் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. என் அன்பு சகோதர சகோதரியே, வீணான காரியத்திற்கு ஒத்துழைக்கிற நெட்டு வேண்டிய காரியத்திற்கு ஒத்துழைக்கிறது இல்லை. ரொம்ப கவனமா இருக்கணும். பிள்ளைகளை ரொம்ப ஜாக்கிரதையா வளர்க்கணும். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளையாண்டனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாமல் இருப்பான். நம்ம பிள்ளைகளை எப்படி வச்சிருக்கிறோம் சிந்தித்து பார்ப்போம். தில்லாலங்கடி தில்லாலங்கடி தில்லாலங்கடியோ ஆபிரகாம் சரித்திரத்தை பாட வந்தோம். வந்து கேளுங்க, நின்னு பாருங்க, வந்து கேளுங்க, நின்னு பாருங்க. ஆபிரகாம் சரித்திரத்தை பாட வந்தேங்க, ஆபிரகாம் சரித்திரத்தை பாட வந்தேங்க. தில்லாலங்கடி தில்லாலங்கடி தில்லாலங்கடியோ ஆபிரகாம் சரித்திரத்தை பாட வந்தேங்க. தில்லாலங்கடி தில்லாலங்கடியோ ஆபிரகாம் சரித்திரத்தை பாட வந்தேங்க. ஒரு கேள்வி, ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கும் போது வயசு 100. ஆபிரகாமை தேவன் அழைத்த போது அவருக்கு வயசு எத்தனை? வாங்க 70. வாங்க, ஒரு சகோதரி சொல்லியிருக்கீங்க, வேகமாக வரணும், பஜனை கொடுக்கப்பட்ட நேரத்தில் முடிக்கணும். டக்குனு ஓடிவாங்க, ஒரு நல்ல ஒரு புக் உங்களுக்கு. ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் வசனங்கள் 1 to 3 வரைக்கும் ஆபிரகாமை தேவன் அழைக்கிறதே இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அழைக்கும் போது அவர் எப்படி அழைத்தார்? ஆபிரகாமே ஆபிரகாமே அருமையான ஆபிரகாமே யாரு அவருக்கு என்ன பேரு அறியாமல் கீழ்ப்படிந்த ஆபிரகாமே.
ஆசீர்வாதமாயிருப்பா, அநேக நன்மையை காண்பாய். ஆண்டவரால் ஆசி பெற்ற ஆபிரகாமே, ஆபிரகாம் அழைத்த போது தன் இனத்தை விட்டு தன் ஜனத்தை விட்டு போகும் இடம் எதுவென்று அறியாத சூழ்நிலையில் அருமையாக கீழ்ப்படிந்த அந்த ஆபிரகாம் முற்பிதாக்களின் முதல்வரும் விசுவாசிகளின் தகப்பனுமான பெயரை பெற்றவர். அருமையாக ஆபிரகாம் 75வது வயதில் மனைவியாகிய சாராயையும் தன்னுடைய சகோதரன் குமாரனாகிய லோத்தையும் கூட்டிக் கொண்டு புறப்படுகிறான். ஆண்டவர் வாக்கு பண்ணின கானான் தேசத்தில் வந்து சேர்ந்தார்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 12:5-6 வாசிக்கலாமா? வேதம் வச்சிருந்தா, பைபிள் வச்சிருந்தா 12:5-6 வாசிப்போம். ம் 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 பிரியமான சகோதர சகோதரியே, வந்த அந்த இடத்துல நம்முடைய எல்லா பரிவாரங்களோடு வந்து அவர் அங்கே குடியிருக்கிறார். இன்னைக்கு நம்மையும் கர்த்தர் அழைக்கிறார். எப்படி தெரியுமா? அழைக்கிறார் அழைக்கிறார் ஏதோ, அழைக்கிறார் அழைக்கிறார் ஏதோ, அவளாய் அழைக்கிறார் ஏதோ, அவளாய் அழைக்கிறார் ஏதோ, அவத்தை ஏற்றவர் பலியாய் மாண்டவர், அவத்தை ஏற்றவர் பலியாய் மாண்டவர். கல்வாரியின் மேட்டிலே கண்கொள்ளாத காட்சியும், கல்வாரியின் மேட்டிலே கண்கொள்ளாத காட்சியும் கண்டிடும் வேண்டிடும் பாவபாரம் நீங்கிடும், கண்டிடும் வேண்டிடும் பாவபாரம் நீங்கிடும். அழைக்கிறார் அழைக்கிறார் நீயும் வாழ்ந்த நேசர், அவளாய் அழைக்கிறார் நீயும் வாழ்ந்த நேசர், அவளாய் அழைக்கிறார். நான் பாரம்பரியமா சிஎஸ்ஐ குடும்பத்தில் பிறந்தாலும் எனக்கு ஆண்டோடைய சத்தம் 40 வயசில் கேட்டுச்சு. பார்த்துடுங்க, உங்களுக்கு இது வரைக்கும் கேட்டிருக்கான்னு எனக்கு தெரியலை. அதன் பிறகு ஜீவியத்தில் மாற்றம். அதன் பிறகு தான் ஆண்டவர்னா யார், அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அவருடைய இரக்கம், அவருடைய மனதுருக்கம், அவருடைய மன்னிப்பு, இவளை நான் அறிந்து கொள்ளும்போது எனக்கு வயசு 40. அப்போவே நான் 4 பிள்ளைகளுக்கு தவப்பேன். உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டிருக்குதா எனக்கு தெரியலை. என் அன்பு சகோதர சகோதரியே, இந்த பஜனை பிரசங்கத்திற்கு அழைக்கும் போது அதிகமானவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, நகைச்சுவையா கொண்டுகிட்டு போங்க ஐயா, அப்பதான் ஜனங்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. இல்லை, நான் விசுவாசிக்கிறேன், சத்தியத்தை கேட்பதற்கும் ஜனங்கள் இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமா, அதாவது ஒரு சினிமா கவிஞன் எழுதுறான், பார்த்துடுங்க. சிரித்து வாழ வேண்டும், ஆனால் பிறர் சிரிக்க வாழ்ந்திராத. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும், அது அடியனுக்கும் தெரியும். ஆனா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு வேற மாதிரி பெயர் வச்சிருவாங்க. அதனால சிரிக்கவும் வேணும், சிந்திக்கவும் வேணும். அந்த 40 வயசுக்கு முன்னால பண்டிகை ஆராதனையில கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளேங்கிற அந்த 3 வாலிபரின் கீதத்தை பாடும்போது நான் அப்படியே தலையில அடிச்சுட்டு வெளியே போயிடுவேன். இது முடியறதுக்கு இன்னும் நேராகுமேன்னு சொல்லி வெளியே போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு தான் வருவேன். கடைசியில் சபை ஊழியர் வந்து பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அப்பா முடிஞ்சிச்சு அப்பான்னு உள்ள வழுவேன். ஆனால் இன்னைக்கு அந்த பாடலை பாடும்போது கண்ணில் கண்ணீர் வருது, மனதில் பூரிப்பு உண்டாகுது.
அது 3 வாலிபரும் கீதனையே கேட்டு பழகிட்டான். அந்த 3 வாலிபர் யாரு அதே எனக்கு தெரியாது. பின்னால தான் நான் தெரிந்து கொண்டேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அக்னி சூளையிலே பாடின பாட்டது. அதை பின்னால நான் தெரிந்து கொண்டேன். என் அன்பு சகோதர சகோதரியே, இன்னைக்கு நீங்க இந்த பந்தலுக்குள் இருக்கீங்க. கர்த்தர் இன்னைக்கு கூட உங்களோடு பேசுவார், இன்னைக்கு கூட அழைப்பார். அங்க அருமையாக ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் 7வது வசனத்திலும் 8வது வசனத்திலும் ஆபிரகாம் ஐயா முதலாக பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறான். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்கிற வார்த்தை நம்ம சிறு வயசுல கேள்விப்பட்டோம். ஆலயம் இல்லாத ஊர்ல குடியிருக்கிறது வேஸ்ட். நமக்கு மகிமையான ஆலயத்தை கர்த்தர் தந்திருக்கிறான். ஒரே ஒரு நேரம் அந்த ஆலயத்தில் செய்திக்கு வந்த நினைவு இருக்குது. ஆனால் 10 வருஷம் ஆயிடுச்சு. என் அன்பானவர்களே, தேவன் ஆவியாய் இருக்கிறார். யோவான் அவர்கள் நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 24 வசனத்தில் எழுதியிருக்கு, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஏதோ வந்தேன் போனேன்னு அல்ல. சில சகோதரிகளை நான் பார்த்திருக்கேன், பாதி ஆராதனையில உள்ள வருவாங்க. இங்க யாரும் வருத்தப்படாதங்க, இங்க யாரையும் எனக்கு தெரியாது. அந்த வாசல் கிட்ட இருக்கிற சீட்டு அவங்களுக்கு தான், அந்த ஜன்னல் கிட்ட இருக்கிற சீட்டு அவங்களுக்கு தான். ஏன்னா அவங்களுக்கு பட்டா போட்டாச்சு. அதுல வேற சகோதரி இருந்துடப்படாது. அவ வந்து இருக்கும்போது அந்த முட்டை வச்சு அப்படி இடிப்பான். இவன் இந்த பக்கம் சாடிடுவான், அவன் அந்த பக்கம் சாடிடுவான். அதனால அவ வரும்போது எம்மா அலை வருது, எம்மா புயல் வருது, நமக்கு தொந்தரவு வேண்டாம், தன்னாலே ஒதுங்குற நல்ல உள்ளங்களும் இருக்கு. தொழுகிற ஊழியக்காரர் செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கார். இந்த சேலை எங்கன வந்தா, ஒரு அருமையான கிராமத்தில் ஒரு கூடுகை நடக்கு, லெந்து கால கூடுகை. நல்ல அருமையான செய்தி. செய்தியாளர் முடிச்சுட்டு போயிட்டார். ஒரு அக்கா கேட்குறான், அவ வரல கூட்டத்துக்கு. எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? சப்பாத்தி கொஞ்சம் கரிஞ்சு போச்சு. என்னம்மா? சப்பாத்தி கரிஞ்சு போச்சு. செய்தியை பத்தி சொல்லல, பாடலை பத்தி சொல்லல, ஆராதனைகளை பத்தி சொல்லல, சாப்பாடு தானா எப்பவும் இல்ல. சகோதர சகோதரியே, தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவே உண்மையுண்டே, தொழுகிறோம் பொழுதெல்லாம் ஆவே உண்மையுடனே, பரிசுத்த தாரசுடனே தரிசி பவினார் சரணம் சரணம், தொழுகிறோம் அந்த இடத்துல ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியான ஒரு பலிபீடத்தை அவர் கட்டி, அவரும் அவருடைய குடும்பமும் அங்கே ஆண்டவரை தொழுது கொண்டுகிறான். என் அன்பு சகோதரி, என்னுடைய பாரம்பரிய திருச்சபையில காலை மாலை ஆராதனை உண்டு, பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை உண்டு, சிறப்பு கூடுகைகள் உண்டு. நான் 6:30 மணிக்கு வந்து அந்த ரோட்ல நின்றுகிட்டு இருந்தேன். அப்ப அங்க ஒரு அம்மா, ஐயரம்மா செய்தி கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னும் முடியலையே, இவங்க வீட்டுக்கு போய் எப்போ வருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா எல்லாரும் சீக்கிரமா வந்துட்டீங்க, ரொம்ப நன்றி. அருமையாக பக்தன் பாடுறான். இன்னைய வரைக்கும் அந்த நிலையில, மனநிலையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. நான் ஒரு சபை ஊழியர். காலமே தேவனை தேடு, ஜீவகாருண்யர் பாதம் பணிந்து வந்தார். காலமே தேவனை தேடு, சீலமுடன்
அதிகாலையில தேவனை தேடி வந்து தொழுது கொள்ளும் போது அந்த குடும்பம் தலைமுறை தலைமுறையாய் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்படும். அதில் எந்த மாற்று கருத்து இடமில்லை. அருமையான ஆபிரகாம் ஐயா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சத்துக்கு தப்பி பிழைக்கும்படியாக எகிப்து தேசத்திற்கு போக புறப்பட்டார். போகிற வழியில சாராயை பார்த்து சொன்னார், நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ, எகிப்தியர் என்னை கொண்டு போட்டு உன்னை உயிரோடு வைக்காதபடிக்கு நீ நான் உனக்கு சகோதரன் என்றும் நீ எனக்கு சகோதரின்னு சொல்லணும். காரணம் என்ன? அழகு. அழகுனாலே அநேக இடத்துல பிரச்சனை. என் அன்பு சகோதரியே, அதனாலதான் அருமையாக ஒரு பாடலை பாடினாங்க. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. காரணமோ நான் சந்திக்குமே, மறவதேவன் ஆண்டவரே அருவாய் தருணம் இதுவே. சொன்ன மாதிரியே நடந்துக்கிட்டாங்க. பார்வோன் ஆபிரகாமினுடைய மனைவி சாராயை கொண்டு போனது நிமித்தம் தேவனாய் கர்த்தர் அவன் குடும்பத்தையும் பாதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்திலே வசனம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். என் அன்பு சகோதர சகோதரியே, நீங்களும் நானும் அவருக்கு பிரியமாய் நடக்கும் போது நிச்சயமாய் எந்த ஆபத்து நம்மை அணுகாதபடி பாதுகாத்து கொள்ள கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். அடுத்ததை பார்த்தீங்கன்னா 13வது அதிகாரத்திலையும் ஆபிரகாம் அங்கிருந்து திரும்பி வந்து ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே தொழுது கொண்டான். அந்த இடத்துல ஆபிரகாம் செல்வ சீமானாய் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய மேய்ப்பருக்கும் அவருடைய சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தின் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டான போது, நாம் சகோதரர் நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம், நீ தெற்க போன நான் வடக்க போறேன், நீ வடக்க போற நான் தெற்க போறேன், சமாதானமாக பேசி அந்த பிரச்சனையை தீர்த்தா. விட்டு கொடுக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே காணப்படும் போது பெரியவங்க சொல்லுவாங்க, விட்டு கொடுக்கிறவன் ஒரு நாள் கெட்டு போனது இல்லை. இந்த பஜனையின் மூலமாக கூட கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, லோத்து தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தான். சோதம் கோமார பட்டணம் ஏதேன் தோட்டத்தை போல தெரிந்தது. கவர்ச்சி. அதாவது அருமையான பக்தர் செய்ய பாண்டார். அழகெல்லாம் அற்று போகும் எழில் ஏமாற்றம், அழகெல்லாம் அற்று போகும் எழில் ஏமாற்றம், கவர்ச்சியெல்லாம் ஒரு காணல் கடந்து போகும் சீக்கிரத்தில், கவர்ச்சியெல்லாம் ஒரு காணல் கடந்து போகும் சீக்கிரத்தில். தேடி ஓடாது ஓடாது ஓடாது, அது தொடுவானம் தொடுவானம் தொடுவானம். வசதிகள் நிறைவும் தருவதில்லை, வானத்தை அவரும் தொடுவதில்லை. வசதிகள் நிறைவும் தருவதில்லை, வானத்தை அவரும் தொடுவதில்லை. தேடி ஓடாது ஓடாது ஓடாது, அது தொடுவானம் தொடுவானம் தொடுவானம். இன்னைக்கு அநேகருக்கு வசதினா என்னன்னே சரியா தெரிய மாட்டேங்குது. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எத்தனையோ பட்ட படிப்புலாம் படிச்சிருக்காங்க. நான் டிடிடிஏ நடுநிலை பள்ளி கீழே ஓமனூரில் 8ஆம் வகுப்பு தான் படித்தேன். அதுக்கு மேலே என்னையால் தொடர முடியலை. ஆனால் இன்னைக்கு இங்கே நிற்கிற இந்த இடத்துல எனக்கு வயசு 63. ஆண்டோடைய கிருபையினால் 3 பொண்ணு ஒரு பையன், 3 பேரையும் ஆண்டோடைய கிருபையினால் திருமணம் செய்து கொடுத்தேன். மும்பையில் மகன் இருக்கிறான். இன்னைக்கு நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரி, விளக்க வேண்டிய பொருள் எனக்கு ஒன்றுமே கிடையாது. நோ சுகர், நோ ப்ரெஷர், தைராய்டு, கொலஸ்ட்ரால், ஆட்டையும் தும்பேன் மாட்டையும் தும்பேன், வெள்ளை கோழியும் தும்பேன், நாட்டு கோழியும் தும்பேன், முட்டையை 1 சைடு போட்டாலும் தும்பேன்,
பரட்டி போட்டாலும் திம்பேன், பொரிச்சாலும் திம்பேன், உருளைக்கிழமையும் திம்பேன், வெண்டைக்காயும் திம்பேன், சுண்டைக்காயும் திம்பேன், வாழைக்காயும் திம்பேன், கோசையும் திம்பேன். ஒரு தொந்தரமும் இல்லை. ஐயா 12 மணிக்கு படுத்தாலும் 4 மணிக்கு எழும்புவேன். ஜீரண கோளாறு இல்லை. எது ஆசீர்வாதம்? பெட்டி பெட்டியா பணம் இருக்கு, பீரோ நிறைய துணி இருக்கு, கழுத்து நிறைய நகை இருக்கு. ஆனா 2 பரோட்டாவதுன்னா வெட்டி புழக்குது ஐயா. படுத்தா உருண்டுகிட்டே கிடக்காங்க ஐயா. அதல்லங்க. சங்கீதம் 128:2 கர்த்தர் சொல்றார், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அதை விட்டு பெரிய ஆசீர்வாதம் ஒண்ணுமே இல்லை. வர வழியெல்லாம் டீயை குடிச்சுக்கிட்டே வந்தோம். இங்க வந்த ஒரு அருமையான தாத்தா பருத்தி பால் தந்தாரு, அதையும் ஊத்திருக்கேன். தண்ணியும் தூக்கி உள்ள ஊத்துதேன். எந்த கடமுடா சத்தமும் இல்லை, எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லை. இன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே அன்னைக்கு நம்முடைய முற்பிதாக்கள் வெத்தலை போடுவீங்களான்னு கேட்பாங்க. இன்னைக்கு சுகருக்கு மாத்திரை போட்டாச்சான்னு கேட்காங்க ஐயா. இது ஆரோக்கியமான வளர்ச்சி இல்லை. என் அன்பு சகோதர சோரியன், ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தவராய் காணப்பட்டபடினாலே கர்த்தர் அவரிடத்தில் பெரிய காரியங்களை செய்தான். ஒரு காலகட்டத்தில் ஆபிரகாமுடைய சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமில் இருந்ததுனாலே அவர் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார். ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே அங்கே ஆபிரகாம் போய் அதை திருப்பி கொண்டு வந்தார். அந்த சோதம் குமாருடைய ராஜா சொல்றாரு, ஜனங்களை எனக்கு தான், பொருளை நீ எடுத்துக்கோ. அந்த வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 14:22 ஒரு முக்கியமான வசனம். ஆபிரகாமை ஐஸ்வர்யவாக்கினேன் என்று ஒரு பாதரட்சை செருப்பு பிஞ்ச வாரையாகிலும் உனக்கு உண்டானது யாதொன்றையும் எடுத்துக்கொள்ளேன். அதுதாங்க வைராக்கியம், கிறிஸ்தவ வைராக்கியம், கர்த்தருக்குள்ளான வைராக்கியம். என் மாமன் தான் எனக்கு வாழ்வு கொடுத்தாரு, என் மச்சினன் தான் என்னை வாழ வச்சானோ, என் கர்த்தர் வாழ வச்சார். என் கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறான். இன்னைக்கு நான் காண்கிற எல்லா ஐஸ்வர்யமும் என் கர்த்தர் தந்தது. அந்த அனுபவத்தோடு ஆபிரகாம் காணப்பட்டான். அவர் சொல்றாரு, நீ பொருளெல்லாம் எடுத்துக்க, கொள்ளையாடின பொருளை, அந்த மனுஷங்களை மட்டும் வெற்று. ஆபிரகாம் சொன்னார், பிஞ்சி போன செருப்புல ஒரு வார கூட நான் தொட மாட்டேன், என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அவர் சொல்றார் பாருங்க, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு ரெண்டு பிள்ளைகள் மும்பையில் இருந்தாங்க. ஒரு தகப்பனாரு, ஒருத்தர் பேர் டேவிட், ஒருத்தர் பேர் சாமுவேல். அப்படி யார் இருந்தால் மன்னிச்சிருங்க, உங்களை இல்லை. அந்த தகப்பனார் மும்பைக்கு போனாரு. ஒரு மாதம் கழிச்சு திரும்ப வந்தாரு. பக்கத்து வீட்டுக்காரன் நலம் விசாரிச்சான். எப்பா உன் மூத்தவன் எப்படி இருக்கான்னு கேட்டான். யாரு? டேவிட்டா? அவனுக்கு என்ன, ராஜா விட்டு பிள்ளை. என்ன தொழில் பண்றான்? தொழில்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆட்டை தூக்கி குட்டியில போடுவான், குட்டியை தூக்கி ஆட்டில போடுவான், என்ன வேண்டாலும் பண்ணுவான். ஆனா வீட்டுக்கு வரும்போது அன்னைக்கு 30-40 வருஷம் முன்னாடி 1000 ரூபாயோட தான் வருவான். வரும்போது எனக்கு ஒரு பாட்டில வாங்கி விட்டு வருவான். பேரு டேவிட் ஐயா. ஏன் மருமவா அந்த சூழ்நிலையை தெரிஞ்சு ஒரு பெரிய அம்பளைட்டு போடுவான். ஒரு அருமையான கிறிஸ்தவ குடும்பம். சரி, சாமுவேல் எப்படி இருக்கான்னு கேட்டான். அந்த 2வது பையன் லூசு பிடிச்சு இருக்கான். என்ன பண்ணுதான்னு கேட்கும்போது சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்,
அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனுக்கு கொடுக்கிற சர்டிபிகேட் பிள்ளைகளுக்கு இல்லைங்க. எப்படியும் வாழலாங்கிறது உலகத்தானுடைய வாழ்க்கை. எந்த சூழ்நிலையிலையும் இப்படித்தான் வாழணுங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை. எப்படியும் சம்பாதிக்கலாங்கிறது வெளியே, இப்படித்தான் சம்பாதிக்கணுங்கிறது உள்ள. அதான் கிறிஸ்தவம். ஒரு சாட்சியை நான் சொல்லிட்டு கடந்து போக ஆசைப்படுறேன். 1992 வருஷத்துல துபாய் பக்கம் இருக்கிற ஐக்கிய அரபு எமிரேட் தேசத்தில் நான் ஷார்ஜாவில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை பார்த்தேன். 1992 பிசிசிஐன்னு ஒரு பேங்க் ஆஃப் கமர்ஷியல் இன்டர்நேஷனல், ஒரு தேசிய அளவிலான பேங்கு. கொஞ்சம் பணத்தை அதில் டெபாசிட் பண்ணியிருந்தேன். நம்ம நாட்டு பணத்துக்கு 38,500 ரூபா. அது அங்கே திரம்ஸ். 20 வருஷம் கழிச்சு 92 என்னுடைய பணம் லாக் ஆயிட்டு, பேங்க் திவால் ஆயிட்டு மூடிட்டான். இந்தியாவில்னா கொடியை பிடிக்கலாம், கோஷம் போடலாம், பேருந்தை மறிக்கலாம். அங்கே ஒன்றும் செய்ய முடியாது. அங்கே நோட்டீஸ் போட்டான் போடல. அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் யாரும் பேங்க் கிட்ட வரப்படாது. அப்படியே வாயை பொத்திக்கிட்டு வந்துட்டோம். ஐயா 20 வருஷம் கழிச்சியா 92 பேங்க் அடைச்சான். 2002 2012 ஒரு லெட்ரு எனக்கு வருது. உங்களை இங்க நீங்க இருந்த இடத்துல தேடணும், உங்க பணத்தை ரிட்டர்ன் பண்ணதுக்கு நீங்க இல்ல, இது உங்களுக்கு கடைசி லெட்டர். என் கையில வந்து கிடைக்க தேவன் கிருபை செய்தான். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவன் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவன் நீரே ஐயா, நீரே. வருஷம் கழிச்சு இந்தியாவில் கிடைக்குமாங்க? வாய்ப்பு உண்டா? $750 அனுப்பி வச்சாங்க எனக்கு. நான் பாங்கா பரோடாவில் போய் மாற்றினேன். 38,500 கிடைச்சி. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, விழுங்கினதை கக்க பண்ணுவேன். அது உங்களுடைய சொத்து சுகமா இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையா இருக்கலாம், உங்களுடைய சரீரத்தின் ஆரோக்கியமா இருக்கலாம். ஒருவேளை சத்துருவானும் விழுங்கியே போட்டாலும் அந்த புடத்தில் அடிச்சு கக்க பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆனா உங்க ஜீவியம், என்னுடைய ஜீவம் ஆபிரகாமின் ஜீவியத்தை போல இருக்கணும். அழைத்தவர் யாருன்னு தெரியாது, அவருக்கு என்ன பேர்னு தெரியாது. அப்படியே பின்னே போய் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருந்தார் பாருங்க ஆபிரகாம். அவருடைய சரித்திரத்தை சொல்வதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அவருடைய வைராக்கியத்தை பாருங்க. ஒரு பால் காய்ப்பு வீட்டுக்கு 9:30 மணிக்கு வர சொன்னாங்க. நான் 9:15 போனேன். அந்த சபையில் நான் சபை ஊழியர். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ மக்கள் எப்படி இருக்காங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அங்கே யாரையுமே காணலை. பால் காய்க்கிறதுக்கு உண்டான அடையாளமே இல்லை. அந்த ஒரு சின்ன பையன் நின்றுக்கிட்டு இருந்தான். இல்லை உங்க அம்மா அப்பாவை எங்கன்னு? இப்போதான் குளிக்க போயிருக்காவேன்னா. நான் சபை ஊழியர், இதே மாதிரி வெள்ளையும் சொல்லையுமா போய் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அங்கேருந்து வந்தாங்க பெரியவங்க, எப்படிமா பால் காய்க்க போறியன்னு. இல்லை நம்ம பாரம்பரிய வழக்கப்படி மண்ணை கொட்டி அதில் நான் 3 பக்கமும் செங்கலை வச்சு அதில் வச்சு தான் காய்க்கணும். நாங்கள்
நான் சொன்னேன், ஏன் இந்த கேஸில் காய்க்கக்கூடாதா, சீக்கிரம் வேலை முடிஞ்சிருமா? ஐயோ அப்படிலாம் காய்க்கக்கூடாது, நடேருன்னு அது மண்பானையை வச்சு அந்த செங்கல்ல வச்சு தான் காய்க்கன்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் கழித்து வந்தாங்க. ஓலையெல்லாம் கொத்தி போட்டிருக்கு, பால் ஒரு பெரிய தூக்குவாளியில். அந்த வீட்டுக்கு சொந்தக்கார ஒரு அம்மா வந்து கேட்டுச்சு, உங்கள் வீட்டில் எப்படியோ தெரில சார், பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணுமா இல்லை மொத்தமாக ஊற்றணுமா? நான் சொன்னேன், எப்படியும் ஊற்றுங்க, பானைக்குள்ளே என்ன செய்ய ஊற்று, கீழே சிந்திராதன்னு சொன்னேன். இப்படி பார்த்தா ஒரு மாதிரியா. அப்புறமா தீ பற்ற கூடிய நேரம் வந்துச்சு. நான் நினச்சேன், நம்ம ஒரு சபை ஊழியர் நம்மக்கிட்ட தான் தீப்பெட்டியை தருவார்னு நினச்சேன். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எங்கள் பெரியம்மா வந்து தான் பற்ற வைக்கணும்னு சொன்னான். நான் உறவு முறையில் தான் பெரியம்மான்னு நினச்சேன். அந்த அம்மா நிலைய பேத்துற மாதிரி இப்படி வந்தாங்க, பெரியம்மா. அந்த அம்மா சபையில் உள்ளதுனால எனக்கு தெரியும், இந்த அம்மா நல்லா பற்ற வைக்கும். இந்த அம்மா கீழே தெருவில் பற்ற வச்சா வடக்கு தெருவில் போய் தான் நிற்கும். கொளுத்ததுக்கு இந்த அம்மா சிறந்த அம்மா, செலக்ட் பண்ணிக்க, நல்லா தான் பண்ணிக்க, கொளுத்துங்கன்னு. அந்த அம்மா எனக்கு எப்படி தெரியுமா தோத்திரம் சொல்லிச்சு? தோத்திரம், முகம் இங்கே இருக்கு, கை இங்கே இருக்கு, ஏன்னா முகத்தை பார்க்கக்கூடாதான் சபை ஊழியரை. சரிம்மா தோத்திரன்னு பானையை தூக்கி வச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாரும் ஊற்றுனாங்க. நல்ல வேலை என்னை முதல்ல ஊற்ற சொன்னாங்க, நான் முதல்ல ஊற்றுனேன். நான் கன்வென்ஷனில் பாடலை தேடிக்கிட்டு இருக்கும்போது, ஏன் நல்லா இருப்பாரு, பாலை ஊற்றிட்டாங்க, நான் பார்க்கல. நான் பாட ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே பாடுறதுக்கு நாதி இல்லை, என் தலை விதி, நான் தான் பாடணும். இன்னைக்கு நிறைய வீட்டில் அப்படித்தான். முதல் பாட்டு, ஏசுவையே துதிசை நீ மனமே, ஏசுவையே துதிசை, ஏசுவையே துதிசை நீ மனமே, ஏசுவையே துதிசை, ஏசுவையே துதிசை நீ மனமே, ஏசுவையே துதிசை, ஏசுவையே துதிசை நீ மனமே, ஏசுவையே துதிசை. ரெண்டாவது பாட்டு அப்பவும் படிக்க நாதி இல்லை, நான் தான் படித்தேன். தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, தோத்திரம் செய்வேனே. ஏன்னா இன்னும் நிறைய பாட்டு படிக்கணும். ஒன்றும் அசைவில்லை, யார் என் கூட வந்து கம்பெனி கொடுக்கல. தோத்திரம் துதி பாத்திரம் மூணாவது பாட்டாச்சு. 3ல் நிப்பாட்டல, 7வது பாட்டு வரைக்கும் போனேன். ஒரு அசைவமே காணல. மெல்ல பால் சட்டியில மூடிய தூக்கி பார்த்தேன். பால் சட்டியில கொதவள வரைக்கும் பால் இருக்கு. இது 17 பாட்டு படிச்சாலும் ஆவி வராது. நான் வீட்டுக்காரத கூட்ட, நல்லா இருப்பாரு, இப்படியா பால் காய்ப்பாவ? ஒரு 2 லிட்டர் காய்ச்சிட்டு மீதியை வேற இடத்துல காய்ச்சிருக்கணும். சார் ஆவி வரலையண்ணா. ஆவி ஏன் ஆவி தான் போகும், பால் சட்டியில் ஆவி வராது நீங்க பண்ண வேலைக்கு. அப்புறமா ஒரு அம்மா வந்தாங்க, அந்த சட்டியை மூடுனா. அடுத்த அம்மா வந்து, நடேறி சட்டியை மூடி வச்சிருக்க, கிறிஸ்தவ குடும்பம் படுற பாட பாருங்க. நடேறி பானையை மூடி இருக்க, நீ திறந்தா. அவ மூடுனா, இவ திறந்தா. நான் பார்த்தேன், கையை வைக்கப்படாது, மூடு சட்டிய. சபை ஊழியத்தோட கேளு, மூடி வச்சான். அப்புறமா அந்த அருமையான அம்மா 2 பேரும் குசு குசுன்னு பேசினான். நான் சொன்னேன், இந்த குசு குசுன்னு பேசாத, நான் இருக்கேன்ல, எனக்கு தெரிய முடியா பேசு. இல்லை சார், அது ஒரு காரியம். என்ன காரியமாக இருக்கட்டும், என்கிட்ட சொல்லுங்க. இல்லை சார், இன்னைக்கு புதன்கிழமை. ஆமாம், நேற்று செவ்வாய்க்கிழமை.
நாளைக்கு வியாழக்கிழமை, இப்போ என்ன காரியம்? அந்த அருமையான அம்மா சொல்லுது, புதன்கிழமை பால் வட பக்கம்தான் சிந்தணும். ஏன் நல்லா இருப்பாரு, நீங்க 66 புஸ்தகத்தை என்னத்துக்கு படிச்சிய? சரிம்மா சொல்லி எனக்கு சார்பா 2 பேர் இருந்தாங்க. அந்த அக்கா மாரை கூப்பிட்டேன், எமங்கவா நம்ம 3 பேரும் தான் தீ போடணும். இன்னைக்கு பால் மத்தியில தான் பொங்க போகுது. அதெல்லாம் பிடிச்சி தூர தள்ளிட்டு நான் ஒரு பக்கம் தீ போட, அந்த அம்மா 2 பேரும் தீ போட, அப்படியே பால் கொதிக்குது. நாகப்பாம்பு எடுத்த மாதிரி புஷ்ன்னு சத்தத்தில் மூடிய தூக்கிட்டு, ஏன் நடுவில் தூக்கிட்டு நடுவில் கொதிச்சுட்டு நான் சொன்னேன், நடுவில் தீ போட்டா நடுவில் தான் கொதிக்கும். இப்படிதான் கிறிஸ்தவ மக்கள் சொல்றேன்னு தப்பா நினைக்காங்க. அப்புறமா ஒரு அம்மா வந்துச்சு, அப்புறமா குசு குசுன்னு பேச்சு. நான் சொன்ன, இந்த குசு குசு பேச்ச நிறுத்து, என்கிட்ட சொல்லு. அந்த அம்மா சொல்லுது, சார் சொல்றேன்னு தப்பா நினைக்கிறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாலை ஆற்றி கொடுக்கணும். ஏன்? பால் தான் கொதிச்சுட்டே சீனி போட்டு கலக்க. இல்லை, இன்னைக்கு 4 நல்லா இல்லையா, 4 நல்லா இல்லையா, இன்னொரு அரை மணி நேரம் ஆகணுமா. நான் சொன்னேன், ஒரு வயிற்றுழைச்ச மாத்திரை போட்டு தான் நான் நிற்கேன். எனக்கு வயிறுக்கு நல்லா இல்லை, நான் எப்போ ஓடுவேன்னு தெரியாது. என் அன்பு சகோதர சகோதரி, அந்த பால் காய்க்கிறதுக்குள்ள பட்ட பாடு, அவ்வளவு சடங்காச்சாரங்கள், பாரம்பரியங்கள், சகுனங்கள், சாஸ்திர சம்பிரதாயங்கள். ஆண்டவர் சொல்றாரு, என்னாலே அங்கே உங்களால் ஒன்று செய்ய இயலாது. நான் கர்த்தர், நான் மாறாதவர். அந்த மாறாத ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய்வோம். ஆண்டவர் நம்மை அபரிதமாக ஆசீர்வதிப்பார். 15வது அதிகாரம், அங்கே 1வது வசனத்தை வாசிப்போம். 15:1. மகா பெரிய அரணுமாய் இருக்கிறேன், பயப்படாதே. அருமையான பக்தன் பாடுகிறான் பாத்தீங்களா? பயப்படாதே, பாரிலி போதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. தெரிந்து கொண்டே பேர் சொல்லி அழைந்தே, அறிந்து கொண்டே நீ என்னுடையவன். பயப்படாதே, பாரிலி போதே, தெரிந்தாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. இந்த வருஷத்துல 2025 கல்யாணம் முடிச்ச தம்பதி யார் இருக்காமா? 2025 உடனே வரணும். பெரிய சர்ச்சை எப்படி 1-2 முடிஞ்சிருக்கும். நான் இங்கே ஒரு பரிசு வச்சுக்கிட்டு இருக்கேன். 2025 கணவன் மனைவியா வரணும். இருக்கீங்களா? இருந்தால் உடனே வந்தால் பரிசுக்கு முந்துங்க, பிந்தாதங்க. தேவ சமூகத்தில் கிடைப்பது ஆசீர்வாதம். உடனே ஓடி வரணும். நான் 63 வயசு ஆளே ஓடிடுவேன். ஓடியா 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 ஓடி வாங்க, ஓடி வாங்க பஜனை பார்க்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க பஜனை பார்க்க, ஓடி வாங்க. உங்க பிள்ளை பண்ணும் பஜனை பார்க்க, ஓடி வாங்க, உங்க பிள்ளை பண்ணும் பஜனை பார்க்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க ஐயா, தேடி வாங்க அம்மா, கூடி வாங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு, மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு, மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு, மறுபிய சோபன சுப வாழ்வு. உன்னை தெரியாதே தோகையும் மாது, சுப மன மகளே வருது போது, அது முறையோது வசலமிடாது, வந்தனரும் தெரு பெறுவேன். நல்ல மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு, மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு, மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு, அருவிய சோபன சுப வாழ்வு. அவங்கள ஆசீர்வதிக்கட்டும். என் அன்பு சகோதர சௌரியன், இந்த கூட்டத்தில்
எனக்கு 3 பெண் குழந்தை, இல்லைன்னா 4 பெண் குழந்தை. ஆண் இல்லை. யாராவது இருக்கீங்களா? எனக்கு 3 பெண் குழந்தை உண்டு. 3 பேருக்கும் பேர் என்ன தெரியுமா? நீங்கள் அதுக்குள்ளே வந்துடணும். சோபியா, ஜபதீபம், சோனியா, குணதீபம், சௌமியா, ஞானதீபம். உங்களை கொண்டு எனக்கு என்ன லாபம்? உங்களை கொண்டு எனக்கு என்ன லாபம்? சோபியா, ஜபதீபம், சோனியா, குணதீபம், சௌமியா, ஞானதீபம். உங்களை கொண்டு எனக்கு என்ன லாபம்? உங்களை கொண்டு எனக்கு என்ன லாபம்? இப்போ பேரை கேட்பேன். என்ன பேர் சொன்னேன்? என் பிள்ளைகள் பேரு சோபியா, ஜபதீபம், சோனியா, குணதீபம், சௌமியா, ஞானதீபம். உங்களை கொண்டு எனக்கு என்ன லாபம்? உங்களை கொண்டு எனக்கு என்ன லாபம்? பிள்ளை பேரு சோபியா, ஜபதீபம். நம்பர் 2 சோனியா, குணதீபம். நம்பர் 3 சௌமியா, ஞானதீபம். பையன் பேர் சாமுவேல் பொன்செல்வன். அருமையான கல்யாண பாட்டை பாடினவொன்னு இங்கே நிறைய பேருக்கு அப்படியே குதூகலமாக இருந்திருக்கும், நிறைய பேருக்கு குழப்பமாகவும் இருந்திருக்கும், நிறைய பேருக்கு அந்த நாளை ஐயா ஞாபகப்படுத்துகிறேன். மறந்துக்கிட்டே வர்றேன், ஞாபகப்படுத்தி விட்டி ஐயா. எனக்கு பொண்ணு பார்க்க போன கதையை கொஞ்சம் சொல்லியிருந்தேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். 1992 எனக்கு கல்யாணம். முத ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்தாங்க. எனக்கு உடனே பிடிச்சு போச்சு. ஏன்னா என் வயசு அப்படி. எனக்கு வெளிநாட்டில் இருந்து லீவில் வந்திருந்தேன். இன்னும் 15 நாள் தான் லீவ் இருக்கு. ஏதாவது ஒன்று பிடிச்சு கழுத்தில் கட்டணும், அதுக்கு மேலே லீவ் இல்லை. நல்லா விசாரிக்கும் போது சொல்றாங்க எனக்கு அப்போது வயசு 29, அந்த பொண்ணுக்கு 32. நான் சொன்னேன் சும்மாவே 2 வருஷம் ஆனவுடனே ஏழை ஓலன்னு தான் பேசுவா. இவ வயசு 32னா உடனே பேசுவா. கேட்டா சொல்லுவா உனக்கு 3 வயசு மூத்தவதான்ல. நான்பா வேண்டான்னுட்டேன், தப்பிட்டேன். அடுத்தால ஒரு பொண்ணை பார்த்தாங்க. அந்த வீட்டில் போய் காப்பி குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த அருமையான பொண்ணுக்கு தம்பி எங்க அக்கா பீடி கடைக்கு தான் போயிருக்கா, இப்போ வந்து இறங்கிருவா, நான் கூட்டிக்கிட்டு வாரேன்னு போனான். நான் நம்ம பார்க்க போன பொண்ணு எப்போ வருமோன்னு ரொம்ப ஆவலோட ஜன்னலில் பார்த்தேன். அவன் சைக்கிளில் பின்னால கேரியல்ல அவ அக்காவை வச்சு அழுத்திக்கிட்டு வந்தான். அவன் மிதிக்கிறதுக்கு முடியாம, ஏன்னா பொண்ணு இப்படி நான் இப்படி. நான் பார்த்தேன் இவளை சைக்கிளில் கூட்டு போன வண்டி கொடை வண்டி சாஞ்சிரும். சொல்லாம கொள்ளாம அடுத்த வாசல்ல ஓடிட்டேன். நம்பர் 2. ஐயா 3வது ஒரு பொண்ணை பார்த்துட்டு எங்க அப்பா வந்து ஒரே குதின்னு குதிச்சாரு. என்னப்பான்னு, அருமையான ஒரு மகன், அழகான ஒரு பிள்ளை, டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கான். நான் பார்த்தேன் நமக்கு டீச்சர் படிச்ச பொண்ணை தரமாட்டானே, எந்த ஏமாளியோ தெரியலையேன்னு நினைச்சேன். மறுநாள் அந்த பொண்ணுக்கு அண்ணன் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் என் தம்பி பல்ல தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணுக்கு அண்ணன் இங்கே வந்துட்டாரு. நான் கேட்டேன் எல்லாம் நம்ம தானே அங்கே போனோம், அவர் ஏன் இங்கே வந்தாருன்னு கேட்டேன். கொஞ்ச நேரத்தில் செய்தி வருது, அவன் நோஞ்சா மாதிரி இருக்கான், நோய் பிடிச்ச மாதிரி இருக்குது, நாங்கள் எங்கள் பொண்ணை கொடுக்கலன்னு ஓப்பனை சொல்லிட்டு போயிட்டார். வேற காரணமாவது சொல்லியிருக்கலாம். ஐயா 3 அவுட்டு. எங்கள் அப்பா ஆடின கூத்துக்கு முடிவு உண்டாயிட்டு. நான் வேப்ப மரத்து இணையில் ஒரு கட்டில் போட்டு படுத்து கிடக்கேன். நல்ல காற்று, நல்ல வயிறார சாப்பாடு, தூங்கிட்டேன். திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. விசும்பி யாரோ அழுதாங்க. என் கால் மாட்டில் எங்கள் அம்மா, என் தலை மாட்டில் எங்கள் அப்பா. ஏம்மா நான் உயிரோட தானே இருக்கேன், ஏன் அழுதேன்னு கேட்டேன். 3 பொண்ணும் கை கூடி வரலையேன்னு சொன்னாங்க. ஏன் 4வது ஒரு பொண்ணை பார்க்கக்கூடாதா? பார்த்தா கைதி பண்ணிடுவாங்களா, ஜெயிலில் தூக்கா போட்டுருவான்னு கேட்டேன். இல்லை, இருந்தாலும் உனக்கு லீவு. அப்புறமா ஒரு அக்கா வந்தாங்க, பக்கத்துட்டு அக்கா. இல்லை ஒன்றும் பொண்ணு அமையலையாம நாங்கள்.
சரி இன்னும் 2 வருஷம் போயிட்டு வான்னு சொன்னாங்க. அம்மா முடியாது, இப்பமே மனசு எனக்கு 29. கடைசியா அந்த சகோதரன் அந்த அக்காளுக்கு தம்பி வந்து, நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குதான், நான் அவளை சின்ன உடுப்பு போட்டிருக்கும் போது பார்த்தேன். எப்போ பார்த்தாராம்? விளங்குமாம்மா, சின்ன உடுப்பு போட்டிருந்தாலாம். எந்த வருஷமோ நான் பார்த்தேன், என் தலையில் இப்படியா இடி விழணும். எங்கள் அம்மா சொல்லுதா போயிட்டு வாழ. நான் பார்த்தேன், இனிமேல் நம்மளும் கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ணி தான் போகணும். ஏன்னா துபாய் மாப்பிள்ளை நான் அப்போ. உடனே ஒரு செயினை தூக்கி போட்டேன். கவரிங் இல்லை, தங்க செயின் தான். அந்த கோல்டு கலர் வாட்ச் எடுத்து மாட்டினேன். உடனே ஷூவை தூக்கி போட்டேன். துபாய் மாப்பிள்ளை பரப்பிட்டாரு. ஏமா அந்த ஊருக்கு போனோம், ரொம்ப அருமையான ஊர். பொண்ணை காணலை. அந்த அருமையான வீட்டில் பெற்றோர் இருந்தாங்க. இவர் வந்து என்னை பற்றி எடுத்து சொன்னார், என் அருமை பெருமையை சொன்னார். துபாயிலேருந்து நேராக இங்கே தான் வந்திருக்கார். நான் பார்த்தேன், கதவு இடக்குள்ள 2 காலும் நடமாடுது. இன்னைக்கு பொண்ணு அப்படியா நீங்கள் பார்க்கிய? நான் காலை பார்த்தேன், வித்தியாசமாக இருக்குது. அந்த அருமையான பெற்றோர் வந்தாங்க. அதுக்கப்புறமா சகோதரன் ஓடி வந்தார். அதாவது இன்னைக்கு என் மச்சினை தூரத்துலேருந்து வந்திருக்காங்களே, என்னது சாப்பிட கொடுப்போன்னு அவங்க பதறுதாங்க. அந்த கிராமத்தில் கடை இல்லை, படிக்க ஒரு ஸ்கூல் இல்லை, ஒரு பஸ் ஸ்டாப்பும் இல்லை. துபாய் மாப்பிள்ளை அங்கே போய் பொண்ணு எடுக்காரு. அருமையான என் மனைவிக்கு அண்ணன் வந்து இவ்வளோ பெரிய ஒரு கொலையை தூக்கிட்டு வந்தார். என்ன கொலை? செந்தொழுவன் பழம், சோப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பழம் என் கிட்ட கொண்டு வச்ச உடனே நான் படக்குன்னு உரிச்சு போட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படி திங்கக்கூடாதான், பிறகுதான் சொன்னாங்க. அது முதலே சொல்லியிருக்கலாம். அந்த நாகரிகம் கூட தெரியல. துபாய் மாப்பிள்ளை நான் ஒரு 2 சீப்பை உரிச்சிட்டேன். சின்ன சின்ன பழம் தான். அவர் சொல்லுதாரு, இந்த சல்லு கொலையே இப்படி திங்கானே, இது வரைக்கும் இந்த சிவப்பு பழமே பார்த்துருக்க மாட்டானான்னு குசு குசுன்னு பேசுகிறாங்க. நான் உரிச்சு தள்ளிட்டேன். அவர் இப்படி தட்டுதார், என்னை கூட்டு போனவர். ஏய் ஏய் அப்படி திங்கக்கூடாதுயா. நான் தின்னுபிட்டேன். ஆக சாப்பிட்டோம். எப்போ வரணும்னாரு எங்கள் மாமனார், எனக்கு பொண்ணு கொடுக்குறவர். இப்போமே வாங்க என் கூட என்ன, அப்படி சொல்லக்கூடாதான். 2 நாள் கலந்து வாங்கன்னு சொல்லணுமா, எனக்கு அது தெரியாது. ஆக நாங்கள் வந்தோம். வர்ற வழியில் ஒரு குளத்து பேர் பொட்ட குளம். அந்த பொட்ட குளத்துக்குள்ளே வரும்போது எனக்கு வேற எந்த எண்ணமும் வரல. பொண்ணு என்ன படிச்சிருக்கான் நான் கேட்கல, என்ன வசதி வாய்ப்பு நான் கேட்கல. நான் ஒன்று தான் கேட்டேம்மா, பொண்ணுக்கு பேர் என்னன்னு கேட்டேன். பொண்ணுக்கு என்ன பேர்? என் மனசில் ஒரு டெய்ஸி, யாரும் இருக்கீங்களா? டெய்ஸி, ஒரு எப்சி, ஒரு ரூத்து, ஒரு நகோமி, ஏமா இப்படி தானே இருக்கு. ஒரு ஜூலியட்டு, ஒரு எஸ்தரு. நான் சிறகு கடிச்சு பறந்துக்கிட்டு இருக்கேன். சரி இப்படி தான் ஏதாவது ஒரு பேர் இருக்கும். அவர் சொல்றாரு, மறந்துட்டேனே, நல்ல பேர்லாம் மறந்துட்டேனே. ஏமா ஒரு 10 அடி தூரம் போயிருப்போம், ஞாபகம் வந்துட்டு அப்படின்னு சொன்னாரு. நான் எப்படியாவது ஒரு கிறிஸ்தவ பேரை தான் சொல்லுவாருன்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷமா இருந்தேன். என்ன பேருன்னு அப்படின்னு கேட்டேன்.